அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு அரங்கில் என்டிஏ என்ற பேனர் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறது. அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு அரங்கில் என்டிஏ என்ற பேனர் மீண்டும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அண்மை செய்தியையும் அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இது தொடர்பான என்டிஏ கூட்டணி என்ற பேனரானது வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது அகற்றப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் இடம்பெற்றிருக்கிறது. என்டிஏ கூட்டணி என்ற பெயருடன் எல்இடி திரை முதலில் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது மாற்றப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற பேரில் ஃபஸ்ட்டு எல்இடி திரை முதல்ல அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது அது என்டிஏன்னு மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? தொடர்ந்து அங்கே 7 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே யாரெல்லாம் அமர்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இது குறித்தான முழு விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். காலையில் செய்தியாளர் சந்திப்பு 12 மணிக்கு தொடங்கும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அமித்ஷா அவர்களுடைய திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது அவர் அந்த பார்க்க இருந்த நபர்கள், குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி, தமிழிசை அவர்களுடைய இல்லம் ஆகிய இடங்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு சுமார் 2 மணிக்கு பிறகுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். காலையில் அதிமுக உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியினரும் வருவார்கள். அவர்களுடன் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அப்போது இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான அறையிலே ஒரு திரை வைக்கப்பட்டு அது என்டிஏ அலையன்ஸ் என்று வைக்கப்பட்டிருந்தது. பிறகு திடீரென்று அமித்ஷாவுடைய திட்டத்திலே மாற்றங்கள் செய்யப்பட்டு அவர் வெளியே சென்று விட்டார். தற்போது அந்த பேனர் மாற்றப்பட்டு புதிய பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு பிரதமர் மோடி அவர்களுடைய படம் மட்டும் வைக்கப்பட்டிருந்த நிலையிலே தற்போது புதிய இந்த படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பேனர் மாற்றப்பட்டிருப்பதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், முன்பு காலையிலே கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது அவர்கள் வருவதற்கான சூழலே இந்த இடத்தில் இல்லை. அமித்ஷா அவர்கள் மட்டும் செய்தியாளரை சந்திப்பிருக்கிறார்கள். பேனரில் இருந்த வாசகங்களும் மாற்றப்பட்டு என்டிஏ என்பது நீக்கப்பட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு என்று குறிப்பிடப்பட்டு தற்போது செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளது. ராஜேஷ், திடீரென இந்த மாற்றம் நிகழ என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னைக்கு கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நேற்று ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை சொல்லியிருந்தார். இன்னைக்கு எதனால் இவருடைய ப்ரோக்ராமில் சேஞ்சஸ் வந்துச்சு? அது தொடர்பான காரணங்கள் தெரிய வந்ததா? அதாவது முன்பு அதிமுகவினர் இடம் பெறுவார்கள், வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிமுகவினர் யாரும் இந்த இடத்துக்கு வரவில்லை. இடையில் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. நேற்றைய தினம் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார், அமித்ஷா அவர்களுடைய வருகை என்பது முழுக்க முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான். பாஜக மாநில தலைவர் மாற்றப்படுவதற்கும் அமித்ஷா வருகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே அவருடைய இந்த சந்திப்பு எதற்காக நடைபெறப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதிமுக தலைவர்கள் வருவார்கள் என்றும் அவர்கள் இந்த 5 நாட்கள் விடுமுறை இருந்தாலும் கூட தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லாமல் சென்னையிலேயே முகாமிட்டு தங்கியிருக்கிறார்கள் என்றும் KP முனுசாமி, அதே போல எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அந்த பல்வேறு தலைவர்களுடைய பெயர்களும் வெளியாகி இருந்தது. இவர்கள் சொந்த ஊர் செல்லாமல் சென்னையிலே இருப்பதற்கு காரணம் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையிலேதான் தற்போது இந்த சந்திப்பு நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. என்டிஏ என்ற அந்த பேனரும் நீக்கப்பட்டு புதிய பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது.